வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 150 கிராம் இருக்குது. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துடலாம். இப்போ இது வந்து நல்லா வறுபட்டதும் இப்போ நாம் இது வந்து நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது வந்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது வந்து நல்லா பவுடர் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து சூடானதும் இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ இதில் 2 காஞ்ச மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது வந்து லைட்டாக வறுபட்டதும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இப்போ இதில் சேர்த்துடலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் இங்கே வந்து 2 தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு தக்காளி வந்து நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து வேக வச்சிடலாம். இப்போ 3லேருந்து 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், தக்காளியெல்லாம் வெந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வந்து நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இப்போ இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ இது வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது வந்து வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மசாலா வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லத்தை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃப்ளேமை வந்து லோ டு மீடியம் வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இது வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம வெங்காயம் பூண்டு குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது வந்து சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.